வாசிப்பை நேசிப்போம் ஆண்டு விழா போட்டி 2023 பிரிவு கல்விசார் நூல்கள். புத்தகம் தாய்மொழி வழி கல்வி, உலக அரசியலும் கல்வியியலும். ஆசிரியர் முனைவர் விஜய் அசோகன். பதிவு எழுதியவர் அனிதா மோகன்ராஜ். மொழி என்பது சிறியது பெரியது என்று ஒன்றுமே இல்லை. வீட்டின் மொழியையும் கற்பிக்கப்படும் மொழியையும் இணைப்பதால் தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது. தாய்மொழியினை குழந்தை முழுமையாக பகுத்துணரும் வரையில் கல்வி மொழி தாய்மொழியிலேயே இருத்தல் வேண்டும். அந்நிலத்தில் பெரும்பான்மையினர் பேசும் மொழியினை தாய்மொழியென கொள்ளல் ஆகாது. யுனெஸ்கோ 1953. தாய்மொழி குறித்தான விளக்கம் பல வகையில் மாறுபட்டாலும் ஒரு குழந்தை எந்த மொழியின் மூலமாக இவ்வுலகை அறியத் தொடங்குகிறதோ அதுவே தாய்மொழி என கொள்ளலாம் என தொடங்கியது இந்த அருமையான புத்தகம். தாய்மொழி கல்வியின் அவசியத்தை வெறும் உணர்வு ரீதியாக பார்க்காமல் அறிவியல் ரீதியான அணுகுமுறையை கூறுவதோடு அதை விளக்கும் இணையச் சுட்டிகளையும் குறிப்பிட்டிருப்பது சிறப்பு. தாய்மொழி மூலமாக பிற மொழி கற்பது நிறைய மொழிகளை கற்கும்போது நரம்பு மண்டலத்திற்கு ஏற்படும் நல்ல மாறுதல்கள் போன்றவற்றை குறிப்பிடுகிறார். வளர்ந்த நாடுகளில் தாய்மொழியே கல்வி மொழி மற்றும் ஆட்சி மொழியாக இருக்க அங்கு உலக மொழி ஒன்றையும் கற்பது அதனால் கிடைக்கும் நன்மைகள் ஆகியவற்றை விளக்குகிறார். ஐரோப்பிய நாடுகளின் கல்விக் கொள்கை உயர்கல்வி வரை இலவசமாக அரசே வழங்கும் நிலை இருக்கிறது என்று கூறுவதோடு தாய்மொழி அல்லாத மொழி முதல் மொழியாகும் பட்சத்தில் ஏற்படும் இன்னல்களை, உலகின் பல சிறுபான்மை பிரிவுகளில் ஏற்பட்ட மாறுதல்களை எடுத்துக்காட்டுகளாக கூறுகிறார். உலக நாடுகள் பலவற்றில் உள்ள தாய்மொழி கல்வி வரலாற்றை விளக்கமாகவும் தனது சொந்த அனுபவங்கள் மூலமும் பதிவு செய்துள்ளார் ஆசிரியர். வல்லாதிக்க அரசுகள் பிறர் நிலத்தினை ஆக்கிரமிக்கும் பொழுது முதலில் அந்நில மக்களின் தாய்மொழியினை கல்வியிலிருந்து எடுத்து அகற்றுவர். பிறகு பேச்சு வழக்கில் இருந்து மட்டுப்படுத்துவர். எந்த இனம் தன் மொழியினை தக்க வைக்கிறதோ அவ்வினமே அந்நிலத்தினை தக்க வைக்கும். இழக்கும் மொழியினம் மெல்ல மெல்ல பெருந்தேசியவாதத்திலோ ஆதிக்க அரசுகளின் கட்டுப்பாட்டிலோ புதைந்துவிடும் என்பதே வரலாறு. ஆக மொழி வெறும் ஊடகம் மட்டுமல்ல, பண்பாட்டையும் இன உணர்வினையும் அதன் வழி தாயக இறையாண்மையும் காக்கும் பேராயுதம் என்பதை அறிக என்ற வரிகள் நம் சமூகத்தில் இருக்கும் ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தை சுட்டிக்காட்டுகிறது. தமிழர்களின் வரலாற்றில் தமிழின் போராட்டம் என்ற தலைப்பில் நிகழ்கால ஆங்கில மோகத்துக்கான அடிப்படையை ஆராய்கிறார். மேலும் பல காலகட்டங்களிலும் பிற மொழி திணிப்புகளையும் கடந்து தமிழ் வந்த வரலாறையும் அரசியல் கட்சிகளின் பங்குகளையும் விவரித்திருக்கிறார். கல்வியை வர்த்தகமயமாக்கப்பட்ட நடக்கும் முயற்சிகள், நம் நாட்டில் புதிய கல்வி திட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள், மொழி அரசியல் போன்றவற்றை இத்தனை தெளிவாக தைரியமாக யாரும் எழுதியிருக்கவே முடியாது என்றே தோன்றுகிறது. இறுதியாக நீட் தேர்வு தகுதி தேர்வா தரப்படுத்துதலா என்ற தலைப்பு இதுவரை அந்த தேர்வு குறித்து இருந்த என் கண்ணோட்டத்தை மொத்தமாக மாற்றியுள்ளது. கண்டிப்பாக அனைவரும் வாசிக்க வேண்டிய நல்ல தகவல் நிறைந்த, சமீபத்தில் நான் வாசித்த ஒரு தலைசிறந்த புத்தகம் இது என்று உறுதியாக சொல்ல முடியும். பல இலவசங்களை அறிவிக்கும் ஆட்சியாளர்கள் உயர்கல்வி வரை இலவசம் என்று கொண்டு வந்தால் இதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி அறிவு கிடைக்கும். பின் வீட்டுக்கு ஒருவருக்கு கட்டாய அரசு வேலை என்று அறிவித்து தற்சார்பு நிலை உருவாகிவிட்டால் மற்ற எந்த இலவசங்களையும் அளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்ற என்னுடைய கருத்தையும் இதில் பதிவிடுகிறேன். நன்றி.